ஹாய் வெல்கம் டு அடடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை யாராவது கெஸ்ட்லாம் வராங்க ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டைமும் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸாக கூட வந்து நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சில்லி சீஸ் பராட்டா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நம்ம சீஸ் யூஸ் பண்ணுறதுனால. சப்போஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்கன்னா இதில் இருந்து சில்லிஸ் மட்டும் ஆட் பண்ணாதீங்க. ஸோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணாமல் நீங்கள் வெறும் சீஸ் எல்லாம் போட்டு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் வந்து டக்குன்னு நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதில் குடமிளகா கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மஷ்ரூம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன், இந்த மாதிரி எது வேணால் வந்து நீங்கள் இதோட சேர்த்து செஞ்சுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இந்த சில்லி சீஸ் பராட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சீஸ் பராத்தா செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அதுக்கு வந்து நமக்கு சப்பாத்தி மாவு தேவை. நம்ம நார்மலாக எப்போவுமே சப்பாத்தி செய்கிறதுக்கு மாவு பிசைவோம்ல, அந்த பதத்தில் வந்து நீங்கள் மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க, கோதுமை மாவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீஸ் தேவை. நான் வந்து இந்த சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராசஸ்டு சீஸு. இதை வந்து நம்ம கேரட் துருவுறதில் வச்சு துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அளவுலாம் கிடையாது, எவ்வளோ வேணுமோ. நீங்கள் நிறைய சீஸ் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான். நம்ம சீஸ் பராட்டாங்கிறதுனால சீஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பல்லு பூண்டை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி சீஸ் பராட்டாங்கிறதுனால இது வந்து க்ரீன் சில்லிஸை வந்து நான் பச்சை மிளகாயை ஒரு 3/4 பச்சை மிளகாயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் போடாமல் வெறும் சீஸ் மட்டும் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த சில்லி சீஸ் பராட்டாவோட ஸ்டஃபிங்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து இந்த சீஸை எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டை வந்து சேர்த்துடலாம். பூண்டை வந்து நீங்கள் துருகி கூட வச்சுக்கலாம். பூண்டு சேர்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் வந்து நம்ம சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனையாக நல்ல ஒரு டேஸ்ட் வரும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சீஸோடு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். சீஸில் வந்து ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் நம்ம இந்த மசாலா ஸ்டஃபிங்ஸ்க்கு வந்து உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து நீங்கள் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட சில்லி சீஸ் ஸ்டஃபிங்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பராத்தா செஞ்சிடலாம். இப்போ நம்ம வந்து பராத்தா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். இதை வந்து லைட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதை டஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். முடிஞ்ச அளவுக்கு கையிலே வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணம் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஸ்டஃபிங்ஸை வந்து வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாவை, அதாவது இந்த 2 விரலை வச்சு இந்த மாவை கொஞ்சம் அப்படி மேலே எடுத்துகிட்டு வரணும். இந்த விரல் வந்து இந்த மசாலாவை உள்ளே ப்ரெஸ் பண்ணணும். இந்த விரல்லாம் வந்து இந்த மாவை வந்து மேலே கொண்டு வரணும். அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். எவ்வளோ நீங்கள் வைக்க முடியுமோ மசாலா அது வச்சுக்கணும் நீங்கள். அதாவது அந்த சீஸோட கலவை இருக்குல்ல, அது எவ்வளோ நீங்கள் வைக்கணுமோ வச்சுக்கலாம். நம்ம நிறைய வைக்கும்போது தான் பராத்தா ஃபுல்லாக வரும், நிறைய மசாலா இருக்கும் சாப்பிடும்போது. இல்லைன்னா சப்புன்னு வெறும் சப்பாத்தியை சாப்பிட்ற மாதிரி இருக்கும்.
இது குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகாய் வந்து போடாதீங்க. அதுக்கு பதில் அவங்களுக்கு பிடிக்காத காய்கறி இருந்ததுன்னா கூட நீங்கள் இதில் ஸ்டஃப் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க மாவை வந்து எடுத்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம், இது ஒட்டாமல் வர்றதுக்கு. நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த சைடில் இப்படி ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் பண்ணணும். எடுத்தோடனே நடுவில் வந்து நீங்கள் மாவு உருட்டிடக்கூடாது. இப்போ திருப்பி வச்சு அதே மாதிரி சைட்லேயே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சைடில் எல்லாமே மசாலா போகும். அப்புறம் சைடு வந்து கிராக் ஆகாது, நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷ் கிடைக்கும் சைட்லேயும். நம்ம வந்து நல்லா டஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் உருட்ட முடியும். எவ்வளோ மெலிசாக முடியுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு உருட்டிக்கணும். பராத்தா வந்து கொஞ்சம் திக்காக தான் வரும், ஏன்னா நம்ம உள்ள ஸ்டஃபிங்ஸ்லாம் வச்சுருக்கனால. இப்போ நீங்கள் வந்து சென்டரில் உருட்டிக்கலாம். இது வந்து நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம திக்காக பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பராத்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து உருட்டிட்டோம். இப்போ நம்ம கல் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு தோசைக்கல் வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து கல் சூடாகட்டும். இப்போ கல் வந்து சூடாயிருச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து கீ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து எண்ணெய் போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம உருட்டி வச்சுருக்க பராத்தாவை போட்டுடலாம். இதை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் வேகட்டும். ஒரு சைடில் மேலே பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம திருப்பி போடலாம். இந்த சூட்லேயே வந்து இந்த சீஸ்லாம் வந்து உள்ளே நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்துடும். இது நல்லா ரேஸ் ஆகி வருது. நம்ம சீஸ் போட்டிருக்கனால உள்ளே இருக்க சீஸ்லாம் வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கு. நல்லா வேகட்டும். நல்லா ரேஸ் ஆகி வருது பாருங்கள். கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு இந்த சைடு. அந்த சைடு கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம சில்லி சீஸ் பராத்தா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சீஸ்லாம் வந்து மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். நம்மளோட சில்லி சீஸ் பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு.